Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டிஜிபி பதவிகளுக்கு பெயர்களை பரிந்துரைக்காத மாநிலங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றத்தை யுபிஎஸ்சி அணுகலாம் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. டிஜிபி பதவிகளுக்கு குறித்த நேரத்தில் பெயர்களை முன்மொழியாத பரிந்துரைக்காத மாநிலங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தை யுபிஎஸ்சி அணுகலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்தை யுபிஎஸ்சி அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்மொழிவுகள் அனுப்பாத மாநிலங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க யுபிஎஸ்சி மனு தாக்கல் செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். டிஜிபி பதவிகளுக்கு பெயர்களை பரிந்துரைக்காத மாநிலங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றத்தை யுபிஎஸ்சி அணுகலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தெலுங்கானா மாநில டிஜிபி பரிந்துரை தொடர்பான வழக்கு விசாரணையில் தலைமை நீதிபதி அமர்வு இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் டிஜிபி, காவல்துறை தலைமை இயக்குனர், ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஜிபி ரேங்க்ல நிறைய ஆபீஸ் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவர் தான் எல்லாருக்கும் தலைமை. அவர் தான் காவல்துறை இயக்குனர். இப்ப பதவியில இருக்கக்கூடிய ஒரு டிஜிபியோடைய பணிக்காலம் முடியுது அப்படின்னா அடுத்ததாக புதிய டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் 3 மாதங்களுக்கு முன்பே பட்டியலை அனுப்பணும். இந்த அதிகாரிகள் அடுத்தடுத்த சீனியாரிட்டி அடிப்படையில இருக்கிறாங்க, இந்த பேட்ச் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டும். அவங்க அதுல இருந்து ஒரு பரிந்துரையை இங்க கொடுப்பாங்க. அந்த பட்டியல்ல இருந்து ஒருவரை டிஜிபியாக நியமிப்பாங்க. இதுதான் எப்பவுமே இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனா டிஜிபி பதவிகளுக்கு குறித்த நேரத்துல பெயர்களை மாநிலங்கள் முன்மொழியறது இல்லை. அந்த மாதிரியான ஸ்டேட் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கை நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. அந்த பிரேயர் என்ன அப்படின்னா தெலுங்கானா மாநில டிஜிபி பரிந்துரை தொடர்பான வழக்கு அது. அதை விசாரிக்கும் போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. மாநில காவல்துறை தலைவர் பதவிகளுக்கு உரிய நேரத்துல பரிந்துரைகளை முன்மொழிவு செய்யாத மாநிலங்கள் மேல அது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தை நீங்க யுபிஎஸ்சி அணுகலாம். அந்த மாதிரி எந்த மாநிலமுமே பண்ணாம விட்டுட்டா நீங்க இங்க அணுகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, முன்மொழிவுகளை அனுப்பாத மாநிலங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க யுபிஎஸ்சி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி மனு தாக்கல் செய்யும் போது சம்பந்தப்பட்ட மாநிலங்களோட பொறுப்பு கூறல் தொடர்பாக உரிய விளக்கம் கேட்கப்படும், சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத தலைமை நீதிபதி உத்தரவுல சொல்லியிருக்கிறாரு. இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிஜிபி அதுக்கான ப்ராசஸ கூட ஒழுங்கா பண்ணாம இருந்தா அந்த மாநிலங்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டிலையும் இதுவரைக்கும் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படல, பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது இங்க நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.